வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, மோகினி உபாசனை. இந்த மோகினி உபாசனை வந்து ஒரு நபர் எடுக்குறாங்க அப்டின்னா, சகல மக்களும் வசியமாகுறது மட்டும் இல்லாம, உங்களைய பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் சுயநினைவை இழக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். மோகினி உபாசனைய வந்து ஒருத்தன் எடுத்துட்டான், அந்த மோகினி அவனுக்கு சித்தி ஆயிருச்சு அப்டின்னா, மாந்திரீக விஷயங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மோகினிய நெனச்சு ஒரு கீழ ஒரு மண்ண எடுத்து, அவன் அவனுக்கு வசியம் ஆகணும் அப்டின்னு ஒரு ஊதி விட்டாவே போதும், அவன் சுயநலம் இன்றி உங்க பின்னாடி வருவான். ஏன்னா, அப்பேற்பட்ட அபார வசியத்துக்கு பேர் போன தெய்வம் வந்து இந்த மோகினி. இந்த எந்திரம் வந்து மிக பழமையான எந்திரம். சரிங்களா? இந்த எந்திரத்த நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த ஒரு 48 நாள். சரிங்களா? நான் வந்து 48 நாள் நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சித்தி ஆவற வரைக்கும் நீங்க பண்ணுங்க. நெறைய பேர் கேட்குறாங்க, 48 நாள் நான் பண்றேன். ஆனா தேவதை எனக்கு நேர்ல வரும்னு சொல்றீங்க, வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம காலிட்ட உத்தரவு கேட்கும்போது, அந்த அந்த பூஜையில அவங்க சில தவறுகள் பண்றாங்க. நம்ம சொல்லக்கூடிய விதிமுறைகள மீறுறாங்க. அதனால இதாக அப்ப திருப்படியும் முதல்ல இருந்து ஆரம்ப நிலைக்கு போயிர்றாங்க. ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு கரையேறும்போது, நீங்க திருப்படியும் நீங்க இது பண்ணக்கூடாது. சரிங்களா? பண்ணுனீங்கன்னா தெளிவா பண்ணுங்க. இல்லாட்டி பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும். சரிங்களா? ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இது சும்மா விளையாட்டு காரியங்கள் கிடையாது மாந்திரீகம்ங்கிறது. ஏன்னா ஒரு தேவதை எடுக்கிறீங்கன்னா, நான் உங்கள வருஷம் முழுக்க அந்த இது பண்ண சொல்லல. குறிப்பிட்ட நாள் ஒரு ஒரு பூஜை நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த இது பண்ண சொல்றேன். அதக்கூட சில பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த தேவதை, இந்த மோகினி வந்து நேர்ல வர வரைக்கும் இந்த இத நீங்க பண்ணுங்க. கர்மா ரொம்ப அதிகமா இருந்தா கனவுல பிரசன்னமாயி, உங்களுக்கான இத காட்டிட்டு போகும். அந்த மோகினி நேர்ல வரும்போதும் சரி, கனவுல பிரசன்னமாகும்போதும் சரி, உங்களுக்கு நீங்க கனவுல பிரசன்னமானா எப்புட்ன்னா, நீங்க நேர்ல பார்க்குற மாரி தான் இருக்கும். அப்போ வந்து மோகிக்கக் கூடாது அத பார்த்து. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் பயப்படக்கூடாது. தேவதைகளே கருங்குட்டி சாத்தானும், மோகினி நேர்ல வரும். சரிங்களா? அது கருங்குட்டி அது வேற ரகம். ஆனா மோகினிங்கிறது மோகிக்கக்கூடாது. பயப்படக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்டின்னா, இத பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த டைம்ல நீங்க பயந்துகிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அதுக்கு அடிமையா போயிருவீங்க. சரிங்களா? அது உங்களைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு இது பண்ணி விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். இத நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, வழக்கம் போல தான் எந்திரத்த எழுதி, இனிப்பு வகைகள் அதிகமா வைங்க. பூ, பழம், தேங்காய், படையல் நல்லா விமர்சையா போடுங்க. சரிங்களா? இதுக்கு வந்து சைவம் தான்ப்பா. அசைவம் போடக்கூடாது. சைவம் தான். இத நீங்க போட்டுட்டு, இத தினந்தோறும் இரவு வேளையில பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, பிரம்ம முகூர்த்த வேளையில பண்ணுங்க. இத எப்ப பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமியில இத நீங்க தொடங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில வளர்பிறையில கூட நீங்க தொடங்கலாம். இத நீங்க பண்ணிட்டு வர 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 காம சிந்தனைகள் அதிகரிச்சுக்கிட்டே வரும். கனவுல ஏதோ ஒரு பெண் வந்து இல்லறம் இருக்கிறது போல வரும். சரிங்களா? 1 நாள், 2 நாள் வந்தா விட்டுருங்க. கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கா, அந்த பூஜையில ஏதாவது தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து விடுபட நான் ஒரு சின்ன ஒரு வழிமுறை சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட முடிய ஒரு தாயத்தில அடைச்சு, காளியோட கட்டு மந்திரம் சரிங்களா? காளியோட கட்டு மந்திரத்த தனக்கு தானே பிரயோகம் பண்ணி, நல்லா கழுத்து அந்த தொண்டையில ஒட்டுனாப்ல கட்டிக்கோங்க. சரிங்களா? அது எப்பேர்ப்பட்ட துஷ்ட சக்திகளா இருந்தாலும் சரி, மோகினி புடியா இருந்தாலும் சரி, காளிக்கு அடங்கி விட்டுட்டு போயிரும். சரிங்களா? யாருக்கும் தெரியாது. இது கூட நீங்க பண்ணிக்கலாம். எங்கேயோ பேசி எங்கேயோ போறோம். இந்த மோகினி பிரயோகத்த நீங்க இது பண்ணுங்க. உங்களுக்கு மோகினி சித்தி ஆயிருச்சு அப்டின்னா, இதோட மகிமை எப்டி இருக்கும் அப்புட்ன்னா, பணம் காசுக்கு இதே குறைச்சலே இருக்காதுப்பா. ஏதாச்சும் ஒரு வழியில வந்துகிட்டே இருக்கும். இத வந்து நீங்க தவறான நோக்கத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது. உங்களோட சுயநலத்திற்காக. சரிங்களா? எதனால நான் அப்டி சொல்றேன்னா, ஒருத்தன சுயநினைவு இழக்க வைக்கும். உங்க முன்னாடி ஒருத்தன் பேசுறான்னா, தன்ன மறந்து அவன் கழுத்துல இருக்க நகைய கழட்டி குடுப்பான். இஷ்டத்துக்கு அவன் பணம் காசு இது பண்ணலாம். அவன வசியம் பண்ணி வாழ்நாள் முழுக்க அவன அடிமையா கூட வைக்க முடியும். சரிங்களா? அத வந்து உங்க சுயநலத்திற்காக நீங்க பண்ணக்கூடாது. நான் எதனால அப்படி சொல்றேன்னா, அதே உங்களுக்கு பிரச்சனைகள குடுத்துரும். சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல அதே உங்களுக்கு எந்த விஷயத்து உங்களுக்கு இனிப்பா இருக்கோ, பின்னாடி அதே விஷயத்துக்கு உங்களுக்கு கசக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆண்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சிந்தனைகள் வந்து ஒருநிலைப்படுத்திட்டு பண்ணுங்க. நான் புரியும்னு நெனைக்கிறேன். மோகினிய வந்து ஒரு அம்மாவாகவும், ஒரு தங்கையாகவும் பாருங்க. மந்திரம் சொல்லும்போது காதலியாகவும், மனைவியாகவும் பார்க்காதீங்க. எப்படி மந்திரம் சொல்லிக் குடுத்தாலும் வந்துரும். வெகு சீக்கிரத்தில வரும். சரிங்களா?
வர்றது முக்கியம் இல்ல. வெகு சீக்கிரத்துல வரும். ஆனா, அது வந்து எந்த எண்ணத்துல கூப்பிடுறீங்க, அத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மனைவியா பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க மனைவியாவே இருக்கும். இருக்கும் அப்படின்னா, மனைவி என்னென்ன பண்ணுவாங்க, உங்க இல்லற எல்லாமே அதே நடக்கும். சரி, இன்னும் நெறைய பேர் வந்து மோகினி வந்து உடல் உறவுக்கு தான் பயன்படும். அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா. சரிங்களா? சக்தியோட 64 இதுல இது ஒரு தெய்வம். சரிங்களா? ஒரு தேவதை, தெய்வம் இது. இத வந்து மோகினி உபாசனை நான் எடுக்க முடியல அப்படின்னா, இல்ல எனக்கு மோகினி உபாசனை எடுக்க பயமா இருக்கு. ஒரு சிலையில ஒரு அழகான பெண் மாரி ஒரு சிலை பிடிங்க. சரிங்களா? அத மோகினியாவே பாவிச்சு பிராண பிரதிஷ்டை சொல்லி, அதுக்கான மந்திர உருவம் குடுக்கும்போது, மோகினிய வீட்ல வச்சு நீங்க தெய்வமா கூட வழிபடலாம். சரிங்களா? எதனால அப்டின்னா, அ தொழில் பண்றீங்க அப்புட்னா, தொழில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஓட்டம் ஓடும். ஒரு 10 கடை வச்சிருக்கான். ஒரு 20, 30 கடை இருக்குன்னா, அது உங்க கடையில மட்டும் கூட்டம் செம்ம ஓட்டம் ஓடும். சரிங்களா? இதெல்லாம் அனுபவத்துல சொல்லக்கூடிய முறை. ஏன்னா, இத சித்தெடுத்துட்டீங்கனாவே எப்போதும் உங்க பின்னாடி ஆட்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் ஒரு 10 பேர், 5 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நல்லா பேசுவாங்க. உங்களை ஒதுக்குனவங்க கூட உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க. சரிங்களா? ஏன்னா, நீங்க இத வச்சு மாந்திரீக விஷயங்கள் வந்து வசியம், ஆகர்ஷணம் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப பேரு போனது இந்த தேவத. வசிய ஆகர்ஷணத்துக்கு இதுக்கு அடிச்சுக்க எதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு பெண்ண நீங்க வசியம் பண்ணா, அது எந்த மூலையில எங்க இருந்தாலும் சரி, ஆள இழுத்துட்டு வரும். சரிங்களா? அதே மாரி நீங்க நெனச்சு ஒரு நபருக்கு சும்மா அப்படி ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து, இந்த நபர் எனக்கு வசியமாகணும்னு மோகினி நெனச்சு மந்திர உருவம்லாம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது சித்தியானா, மோகினி நெனச்சு சும்மா தலையில தூக்கி போட்டாலும் போதும், அவங்க தலையில ஊதி விட்டாலும் போதும். சரிங்களா? அந்த நபர் வருவாங்க. அதே மாரி வர கஸ்டமருக்கு நீங்க தாராளமாக பண்ணி குடுக்கலாம். சரிங்களா? துல்லியமா வேலை செய்யும். இந்த மோகினி எந்திரத்த நீங்க தாராளமாக எழுதி இது பண்ணலாம். உங்களுக்கு வேற மாரி மோகினி எந்திரம் வேணும் அப்டின்னா, நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா, அது இன்னும் நல்லாருக்கும். சரிங்களா? ஒரு ஒரு காரணமா தான் சொல்றேன். நம்ம வீடியோலயும் எல்லா இதையும் முழுசா குடுத்துற மாட்டோம். ஏன்னா, இந்த எந்திரங்கள வந்து சரிங்களா? ஏன்னா பாதிப்பு வராத மாரி தான் நான் அந்த இது குடுத்துருக்கேன் வீடியோல. ஏன்னா, மோகினிங்கிறது தப்பா பண்ணா ஆபத்து வரும். ஆனா, நான் இந்த வீடியோல குடுத்துருக்கிறது ஆபத்து வராது. அதனால தான் நான் துணிஞ்சு குடுக்குறேன். இல்ல நான் வந்து மோகினி சித்து எடுக்கணும். எனக்கு மனதைரியம் இருக்கு. நான் மனசு ஒருநிலைப்படுத்துவேன் அப்டின்னா, பணம் காசு நல்லா சம்பாரிக்கணும். என்ன சுத்தி நெறையா வரணும். எப்போதும் என்ன சுத்தி ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கணும் அப்டின்னா, அது ஒரு தனிப்பட்ட வகையில மோகினி எந்திரம் இருக்கு. நம்ம கிட்ட கூட வாங்கிக்கோங்க. சரிங்களா? முழுக்க முழுக்க அ சைவம் தான். அ சித்த எடுத்ததுக்கப்புறம் நீங்க அசைவம் சாப்பிடலாம். அந்த குறிப்பிட்ட நாள் வந்து இது பண்ணுங்க. மல்லிப்பூ அதிகமா அந்த பூஜைக்கு பயன்படுத்துங்க. வளையல் வைங்க, மஞ்சள் வைங்க. இதெல்லாம் நான் சொல்லல. எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டோம். இந்த இது வைங்க. ஒரு பெண்ணுக்கு என்னென்ன இது பண்ணுமோ எல்லாமே வைங்க. இனிப்பு வகைகள் அதிகமா வைங்க. சரிங்களா? நாளும், கடைசி நாளும் மட்டும் தான் நீங்க படையல் போடணும். நாள் வைங்க. சித்தி ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்துட்டு நீங்க நல்லபடியா விமர்சையா படையல் போட்டுட்டு நீங்க விட்டர்லாம். என்னைக்காச்சும் பௌர்ணமி, வளர்பிறை அன்னைக்கு கொஞ்சம் மோகினிக்கு மாதத்துல ஏதாவது ஒரு நாள் மட்டும் நல்லா விமர்சையா படையல் போட்டு வழிபட்டுட்டே வாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாரி யோகினி, மோகினி, இந்த எச்சினி இந்த மாரி தேவதைகள இந்த ஜென்மத்தில எடுத்துட்டு உயிர் இழந்தவங்க அடுத்த ஜென்மத்தில அரசனாக வாழக்கூடிய தகுதி இருக்கு. சரிங்களா? இது வந்து 100க்கு 100 உண்ம. இது இது உண்மப்பா! முக்கால சத்தியம் இது. சரிங்களா? சுவடியில இருக்கு. தனிப்பட்ட முறையில நம்ப விசாரிச்சிருக்கோம். இது உண்ம. சரிங்களா? இத வந்து நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம்.